முதல்வர் மருந்தகம் பார்த்துருக்கீங்க சார், நேத்திக்கு தொடங்கி வச்சார் 1000 இடங்கள்ல. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் இருக்கு சார்? ஏன்னா ஏற்கனவே மத்திய அரசு அது தேவைப்படுது. ஏன்னா இப்ப இந்த பக்கத்துல சாராயம் குடிக்கிறோம், தலை வலிக்குது, காய்ச்சல் வலிக்குது, பிரச்சனை வருதுன்னா இப்ப இந்த பக்கத்துல மாத்திரை கடை இருக்கிறது சரிதானே? அதனால எங்களை என்னதான் பண்ண தெரியும் சொல்லுங்க. நான் ஒருத்தர் சிக்கனு எல்லா கேள்வியும் என்கிட்டே கேட்டுக்கிட்டு நானே சலிக்காம இந்த என் பங்காளி வடிவேல் சொன்னாம அவன் என்ன அடிச்சாலும் தாங்குவாயா அப்படிங்கிற மாதிரி கொடுமை தான் தம்பி. இதெல்லாம் இவ்வளவு காலம் கழிச்சு மருந்தகம், மக்கள் மருந்தகம், முதல்வர் மருந்தகம் எந்த ஒன்றை பண்ணிட்டு இருக்கிறது தம்பி. அதுக்கு ஒரு பல 100 கோடிகளை என்ன தரம் இருக்கும்? என்ன தரம் இருக்கும் சொல்லுங்க? என்ன தரம் இருக்கும்? ரேஷன் கடையில் அரிசி போடுறீங்க, எத்தனை பேர் உங்க வீட்டில் வாங்கி சமைக்கிறீங்க? அதை ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்ட காமராஜரா நீங்கள்லாம்? முதலமைச்சராக இருக்கும்போது வாங்கி சாப்பிட்ட ஒரு தலைவராக நீங்கள்லாம்? எதையோ ஒன்று அந்த மருந்தகத்தில் போய் நாங்கள் மருந்து வாங்கி சாப்பிட்டு தேர்தல் வரும்போது இந்த மாதிரியான திட்டங்கள் சொல்றது மக்கள் மருந்தகம் சொல்லுவோம், இல்லை இந்த தேடி கல்வியை கொண்டு போவோம், இப்படி ஒவ்வொன்றா செய்வோம் அப்படின்னு ஒரு கவர்ச்சிகரமா ஒன்னொன்னையும் செய்யறது தான். அதனால பயன் என்ன வரும்னு கடைசியா தான் பார்க்கணும். தேர்தல் நோக்கி பல கட்சிகள் அதுக்கான வேகத்தை முன்னெடுத்துட்டாங்க. அதிமுக சமீபத்தில் வலுவான கூட்டணி அமைக்க சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி நான் தான் பெரிய கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், ட்ரம்போட பேசிக்கிட்டு இருக்கேன். தம்பி ரொம்ப முன்னாடியே வேலையை ஆரம்பித்து போயிட்டு இருக்கோம். அந்த வேலை தான் இப்போ இங்கே சந்திப்பு. இப்போ வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஒரு 5 நாள் பயணம் சுற்றிக்கிட்டே இருப்பேன். அது மற்றவங்க கூட்டணி முடிவு பண்ணுறது, எங்களுக்கு அது கவலையும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. அது வேட்பாளர் இந்த 2 வேட்பாளர் என் பக்கத்தில் இருக்காங்க பாரு, 2 தங்கச்சிங்க. அது அப்போ தேர்தல் சின்ன வந்த உடனே ஆரம்பித்து போவேன். இப்போ இன்னும் நாள் நீயே ரொம்ப அவசரப்படுறிய. பக்கத்தில் நீ என்ன ராணிப்பேட்டையா? நீ என்னடா ஆம்பு? போதுமா? மறுபடியும் சொல்லணுமா? கொஞ்சம் ரகசியம் வைங்க எல்லாத்தையும்.